Taste the Daily. வணக்கம் சுரேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே முதலமைச்சராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் இருந்தபோது, அதாவது மக்களுக்காக புகையில்லாத ஒரு சென்னையை உருவாக்க வேண்டும், தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மின்சார வாகனங்கள் பேருந்துகளை 2019 ஆகஸ்ட் 26 சோதனை ஓட்டமாக சென்னை மாநகரத்திலே தொடங்கி சுமார் 1 மாத காலம் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அந்த சோதனை ஓட்டத்திலே அந்த பேருந்துகள் எப்படியெல்லாம் இயக்கப்படுகிறது, மக்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, குறிப்பாக சுகாதாரமான முறையில் புகையில்லாத ஒரு மாநகரத்தை எப்படி உருவாக்குவது என்ற நோக்கத்திலே அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டது. குறிப்பாக ஜெர்மன் வளர்ச்சி வங்கியினுடைய நிதி உதவியோடு உலக வெப்பமயமாதலை தவிர்க்கும் பொருட்டு வட்டி இல்லாத கடனாக 2213 புதிய BS-V என்று சொல்லக்கூடிய BS-6 ரக பேருந்துகள் 500 பேருந்துகளை வாங்குவதற்காக அப்போதைய அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழக போக்குவரத்து துறையோடு ஜெர்மன் வளர்ச்சி வங்கியினுடையான அந்த உடன்பாடு கையெழுத்தானது. குறிப்பாக இந்த பேருந்துகள் சென்னை மாநகரத்திலே 1 மாத காலம் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சிதான் அந்த திட்டத்திற்கு கால்கோல் இட்டது. அந்த திட்டத்தினுடைய மூளையாக அதிமுக ஆட்சி கொண்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டம் அரசு நிறுவனமாக, குறிப்பாக மாநகர போக்குவரத்து நிறுவனமாக இயக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உத்தேசிருந்தது. குறிப்பாக அரசு போக்குவரத்து நிறுவனமாக இதை இயக்குகிற பொழுது இந்த மின்சார பேருந்துகளை ஏராளமான இளைஞர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பை பெறுவதற்கு இந்த திட்டம் என்பது மிக உத்தியான ஒரு திட்டமாக இருக்கும். அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. சிக்கர் ஒட்டக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய திமுக அரசு 600 பேருந்துகள், ஒரு பேருந்து 1.5 கோடி ரூபாய் வீதம் உலக வங்கி முதலீட்டிலே குறிப்பாக OHM என்று சொல்லப்படுகின்ற தனியார் நிறுவனத்தின் வாயிலாக வாங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பேருந்துகள் சென்னையை பொறுத்தளவிற்கு வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி, தண்டையார்பேட்டை, சென்ட்ரல் உள்ளிட்ட 29 இடங்களிலே, அதாவது இந்த பேருந்துகளுடைய பயன்பாடுகளுக்காக டிரான்ஸ்பார்மர், அதே போன்று அது சார்ஜ் ஏற்றக்கூடிய மின்சாதனம் பேருந்து என்பதால் சார்ஜ் ஏற்றுவதற்கு அந்த சார்ஜர்கள் அமைக்காமலேயே இந்த பேருந்துகள் 3ஆம் தேதி தொடங்க திட்டமிட்டு, ஆனால் இதுவரை தொடங்காமல் முடக்கப்பட்டு கிடப்பதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலமாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுக அரசு இந்த பேருந்துகளை கொள்முதல் செய்ததற்கு ஏராளமான ஒரு தொகையை கமிஷன் தொகையாக பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸ்டாலினுடைய அரசு கமிஷன் பெற்று மக்களுக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு உருவாக்காமல் ஒரு பேருந்து சேவையை தொடங்க திட்டமிட்டிருக்கிறது. அதிமுக அரசு அரசு நிறுவனமாக அந்த பேருந்து திட்டத்தை தொடங்கி அது அரசினுடைய சேவை நிறுவனமாக நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் திமுக அரசு இந்த திட்டத்தை தனியாரிடம் தாரை வார்த்திருக்கிறது. இதற்கான ஒரு ஓட்டுநர் நியமனம் செய்வது, ஒரு தனியார் நிறுவனமே அந்த ஓட்டுநரை நியமித்துக் கொள்ளும், பேருந்துகளை தனியார் நிறுவனமே பராமரித்துக் கொள்ளும், அரசு மட்டும் ஒரு நடத்துனரை நியமிக்கும். அதே நேரத்திலே 1 கிலோமீட்டருக்கு 81 ரூபாய் வாடகையாக இந்த பேருந்துகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதுதான் அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பேருந்துகளை பொறுத்தளவிற்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வருமானம் ஈட்டுகிறது என்றால் 50,000 ரூபாய், அதாவது நம் வாடகையாக அந்த பேருந்துகளுக்கு செலுத்த வேண்டி இருக்கும். மிகப்பெரிய அளவிலே இழப்பீடு சந்திக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தாரை வார்த்திருக்கிறது இந்த திமுக அரசு. இந்த பேருந்து திட்டத்தை குறிப்பாக டிரான்ஸ்பார்மர்கள் இல்லை, அதே போன்று சார்ஜர்கள் போடக்கூடிய கருவிகள் இல்லை. இப்படி வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி, தண்டையார்பேட்டை, சென்ட்ரல் என பல்வேறு இடங்களில் இந்த பேருந்து வாங்கப்பட்டு அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களுடைய சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த திட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க நினைத்ததோ அதற்கு மூடுவிழா காணக்கூடிய ஒரு நிலையில்தான் ஸ்டாலினுடைய இந்த திமுக அரசு இருக்கிறது. சிக்கர் ஒட்டுவதை கூட சரியான முறையில் ஒட்டுவதாக இந்த அரசு இல்லை என்பதைத்தான் வெளிப்படைத்தன்மையோடு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புவி வெப்பமயமாதல், அதே போன்று காற்றினுடைய மாசினுடைய அளவு, இவற்றையெல்லாம் குறைப்பதற்கு உலக வங்கி வட்டி இல்லாமல் இந்த கடனை வழங்குகிறது. இதனை நேரடியாக அரசு பெறுகிற போது அரசுக்கு அந்த மானியம் கிடைக்கும். தற்போது திமுக அரசு வாங்கியிருக்கிற இந்த 650 பேருந்துகள் என்பது தனியார் நிறுவனமாக இருக்கக்கூடிய OHM என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தை தான் இந்த சப்சிடிகள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது அரசாங்கத்திற்கு பேர் இழப்பு என்பதைத்தான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. அதே நேரத்திலே தனியார் நிறுவனத்தினுடைய ஓட்டுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய
இளைஞர்களுடைய கனவு என்பது பகல் கனவாக முடியக்கூடிய ஒரு நிலையைத்தான் திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. எனவே இந்த மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு நேரடியாக அரசு இந்த திட்டத்தை கொள்முதல் செய்ய வேண்டும். அரசு நிறுவனமாக இந்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். விபத்து காலங்களிலே இதில் பயணிப்பவர்களுக்கு விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகளோ அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதங்களோ தீ விபத்துகளோ நடந்தால் கூட தனியார் நிறுவனத்தை நாட வேண்டிய ஒரு அவலநிலைக்குத்தான் தள்ளப்படுவார்கள். எனவே அரசு நேரடியாக நடத்த வேண்டும். தமிழகத்திலே பேருந்து சேவை என்பது மக்களுக்கான ஒரு சேவையாக இருக்கிறது. அதை உணர்ந்து ஸ்டாலின் அரசு செயல்பட வேண்டும். ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு அரசாக ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஸ்டாலினுடைய அரசு இருக்கிறது. எனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனவு திட்டமான இந்த மின்சார பேருந்து திட்டத்தை முறையாக மக்களுக்கான ஒரு பேருந்து திட்டமாக இந்த அரசு இயக்குவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். குறிப்பாக தனியார் நிறுவனம் இந்த தாரை வார்த்தை விட்டு தமிழக இளைஞர்களுடைய வயிற்றில் அடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு போக்குவரத்து துறையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழக போக்குவரத்து துறை திமுக அரசால் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த இன்னல்களுக்கெல்லாம் மேலும் ஒரு இன்னல்களை கூட்டக்கூடிய விதமாக அவருடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய விதமாக இந்த தனியார் நிறுவனத்திடம் இந்த பேருந்து சேவையை கொடுத்தால் இளைஞர்களுடைய கனவு நனவாக முடியாது, பகல் கனவாக போகிவிடும் என்பதை உணர்ந்து இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய போக்குவரத்து துறையிலே பணியாற்றக்கூடிய தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், தமிழக இளைஞர்களாக வேலைக்காக காத்திருப்பவர்களாக இருக்கட்டும், ஓட்டுநர் பயிற்சி முடித்து ஓட்டுநர் துறையிலே அந்த தொழில்நுட்ப படிப்புகளை எல்லாம் முடித்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்து செயல்படும் விதத்திலே தமிழக முதல்வர் இருக்கிறாரா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த மின்சார பேருந்தை முழுமையாக செயல்படுத்துகிற பொழுது இது ஒரு அரசு திட்டமாக கொண்டு வர வேண்டும். அங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.